إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய ஹதீஸ் வகுப்பில் இரண்டாவது ஹதீஸை நாம் இப்போது பார்ப்போம். இது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உம்மாவின் நபி அவர்களுக்கு பிறகு தலை சிறந்த மனிதராக விளங்கிய அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. எனவே அவர்கள் உம்முல் முஃமினீன், மூமின்களின் தாயார். நபி அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு பெண். முஸ்லிம் பெண்களில் ஒரு புத்திஜீவி, ஒரு சிறந்த மார்க்க அறிஞராக விளங்கியவர். அரபு மொழியிலே, இலக்கியத்திலே அவர்களுக்கு பெரிய அளவு அறிவிருந்தது. பெரும் நபித்தோழர்கள் கூட மார்க்க விடயங்களிலே அவர்களிடத்திலே சந்தேகங்களை கேட்டிருக்கிறார்கள். மஸ்ரூக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது என்ன சொல்வார்கள்? ஹத்தத்னி சித்தீகத்து பின்து சித்தீகா, சித்தீக்குடைய மகள் சித்தீகா எனக்கு சொன்னார் என்று சொல்வார்கள். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஆயிஷத்து சித்தீகா என்று அவர்களை பிற்காலத்திலே பிரபலியமாக மக்கள் அழைக்கின்றனர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு பிறகு நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டுக்கு பிறகு 11வது ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்திலே ரபியுல் அவ்வல் மாதத்திலே வஃபாத்தானார்கள், மரணித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 58 வரையிலே வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுதும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வாலிப பெண்ணாக இருந்தார்கள். 20 வயதையும் கூட அவர்கள் தாண்டி இருக்கவில்லை. இப்போது நாம் ஹதீஸுக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். மன் அஹ்தஸ, யார் உருவாக்குகின்றாரோ, ஃபீ அம்ரினா எங்களுடைய, ஃபீ அம்ரினா ஹாதா எங்களுடைய இந்த காரியத்தில், எங்களுடைய இந்த காரியம் என்பது எங்களுடைய இந்த மார்க்கத்தில், அதன் இஸ்லாம், இஸ்லாமில் யார் உருவாக்குகின்றாரோ, மா லைஸ ஃபீஹ் அதிலே இல்லாததை, அதிலே இல்லாததை யார் உருவாக்குகிறாரோ. இஸ்லாம் என்பது அல்லாஹுவின் வஹி, அல்லாஹுவின் வஹி என்பது குர்ஆனும் சுன்னாவும். எனவே குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாததை, இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லாததை யார் உருவாக்குகிறாரோ, அல்லது குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட ஒரு சட்டத்துக்கு கீழே அடங்காததை யார் உருவாக்குகிறாரோ, அல்லது குர்ஆனுடையவும் சுன்னாவுடையும் சட்டத்துக்கு முரண்படுகின்றதை யார் உருவாக்குகின்றாரோ, ஃபஹுவ ரத், அது மறுக்கப்பட்டது. அது யார் உருவாக்குகிறாரோ அவருக்கே அது திருப்பி கொடுக்கப்படும். அதற்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனை பொருட்டில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பது இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸின் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். எவர் ஒருவர் எங்களுடைய காரியத்தில் இல்லாத, எங்களுடைய மார்க்கம் சொல்லாத ஒரு அமலை செய்கின்றாரோ அது மறுக்கப்படும், அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லது அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருக்க வேண்டும். குர்ஆனில் இருக்க வேண்டும் அல்லது சுன்னாவில்
இருக்க வேண்டும். இதிலே இல்லாத ஒரு அமலை யார் செய்கிறாரோ, எங்களுடைய அலைஹி அம்ருனா அதன் மீது எங்களுடைய காரியம் இல்லாத ஒரு அமல், இஸ்லாம் சொல்லித் தராத ஒரு அமல், காட்டித் தராத ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது நிச்சயமாக மறுக்கப்படும் என்பதை நபி அவர்கள் இங்கே தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தனது மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டான். எனவே நாம் அந்த பூரணப்படுத்திய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமே தவிர, நாமாக மார்க்கத்திலே இல்லாத புதிய விடயங்களை உருவாக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீத் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த ஹதீஸ் இஸ்லாம் உடைய அடிப்படைகளில் ஒரு அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஜவாமிஉல் கலிம், குறைந்த வார்த்தைகளிலே பெரிய நிறைந்த செறிவான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீத். இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை தத்துவ விதி. அதாவது மார்க்கத்திலே ஃபி அம்ரினா என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே உலகத்திலே உருவாக்கப்படுகிற விடயங்கள் அல்ல, மார்க்கத்திலே அதிலே இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறானோ அது மறுக்கப்படும். எனவே யாரும் சிந்தித்து கண்டுபிடித்து மார்க்கத்திலே உருவாக்குவதற்கு இடம் கிடையாது. அவர் உருவாக்கினால் அது மார்க்கமும் இல்லை. அதனால்தான் பல அறிஞர்கள் இது இஸ்லாத்துடைய அஸ்லுன் மின் உசூலில் இஸ்லாம், இஸ்லாமுடைய அடிப்படைகளில் ஒரு அடிப்படை என இந்த ஹதீதை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் அன்ஆமுடைய 153வது ஆயாவிலே, வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹ், அதனை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ ஸுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, நீங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அது உங்களை சரியான அவனுடைய வழியிலிருந்து பிரித்துவிடும். எனவே நீங்கள் செல்ல வேண்டியது நேரான பாதையான அல்லாஹுடைய பாதையை தான் செல்ல வேண்டுமே தவிர வேறு பல வழிகளுக்கு நீங்கள் சென்றுவிடக் கூடாது. எனவே மார்க்கத்திலே இல்லாத வழிகளை நாம் தேடக்கூடாது. மார்க்கத்திலே ஒருவர் நல்ல நோக்கத்திற்காக ஒரு விடயத்தை உருவாக்கினாலும், உள்ளம் அதற்கு உடன்படுகிறது, உள்ளம் அதை விரும்புகிறது என்றிருந்தாலும் அது மார்க்கமாகாது. அது ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது நாம் விரும்புவது அல்ல, எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் விரும்புவதுதான். அவன் அவனுடைய அல் குர்ஆன் மூலமாகவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அதனை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பான். அதிலே ஹைர், நலவு இருந்திருந்தால் நிச்சயமாக. அதே போன்றுதான் சில விடயங்கள் மார்க்கத்திலே அடிப்படையிலே இருக்கும். உதாரணமாக தொழுகை, திக்ர், இது போன்ற விடயங்கள். ஆனால் அதிலே நாம் ஒரு புதிய வழிமுறையை உருவாக்கவும் முடியாது. அதுவும் ஹராம். மார்க்கத்தில் எதுவை உருவாக்கினாலும் அது ஹராம் என்ற இந்த ஹதீஸ் இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருந்தாலும் கூட அதிலே நாங்கள் புதிய ஒரு வழிமுறையை உருவாக்க முடியாது. புதிய ஒரு அமைப்பிலே அந்த தொழுகையை நாம் தொழ முடியாது. அல்லது அதிலே கூட்டல், குறைத்தல், அதே போன்று அதனுடைய அமைப்புகளிலே வித்தியாசங்களை ஏற்படுத்துதல், அல்லது நேரத்திலே, இடத்திலே நாங்கள் வித்தியாசங்களை ஏற்படுத்துவது, மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களிலே அளவிலே வித்தியாசத்தை ஏற்படுத்துவது, அல்லது மார்க்கம் சொல்லாத ஒரு காரணத்திற்காக ஒரு மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை நாம் செய்வது, இதெல்லாம் கூடாது. இன்று அதிகமான மக்கள் பல இபாதாக்களை, அத்கார்களை, இன்னும் பல விடயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் எங்களுக்கு நேரடியாக என்ன சொல்கிறது என்றால், குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத, அதிலே அடிப்படையிலே இல்லாத விடயங்கள் பிதா, மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடியது. நபி அவர்கள் வேறு ஹதீஸிலும் சொல்லியிருக்கிறார், குல்லு பித்அத்தின் ضலாலா, எல்லா பித்ஆக்களும் வழிகேடு, எல்லா புதிதாக உருவாக்கப்படுகிற அனைத்துமே வழிகேடு. அங்கே புதியதாக உருவாக்கப்படுவது என்பது மார்க்கத்திலே தான். நபி அவர்கள் அனுப்பப்பட்டது மார்க்கத்தை பேசுவதற்கு தான். உலகத்திலே கண்டுபிடிக்கப்படுகிற கண்டுபிடிப்புகள் அல்ல. உலகத்திலே
கண்டுபிடிக்கப்படுகிற சாதனங்கள், எங்களுடைய தேவைக்கேற்ற வசதிகள், இதெல்லாம் பிதாக்கள் கிடையாது. இங்கே நாங்கள் பேசுவது மார்க்கத்தை பற்றி. நபி அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஃபி அம்ரினா, எங்களுடைய இந்த காரியத்தில். அதற்குத்தான் நபி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே எங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் கண்டுபிடிக்கலாம், அதிலே புதிதாக உருவாக்கலாம். அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உலக விடயங்களை என்னை விட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அது அவர்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பிதாக்கள் எப்படிப்பட்ட பிதாக்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியும், சிந்தனை ரீதியான, கொள்கை ரீதியான பிதாக்கள், வார்த்தைகளால் பேசப்படுகிற பிதாக்கள், தஜஹும் ஜஹமியாக்களுடைய கொள்கை, ராஃபிதிகளுடைய கொள்கை, ராஃபிதாக்களுடைய கொள்கை, முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை, இது போன்ற சிந்தனை ரீதியான பித்ஆக்களாக இருந்தாலும் சரி, அகீதாவிலே வரக்கூடிய பித்ஆக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதாக்களிலே செயல் ரீதியான பித்ஆக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹும் ரசூலும் காட்டித்தராத புதிய இபாதாக்களை உருவாக்குவது, அல்லது அவர்கள் காட்டித்தந்த இபாதாக்களிலே புதிய மாற்றங்களை செய்வது, இவை அனைத்தும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கே மறுத்தளிக்கப்படும். அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்றால், மார்க்கத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் ஒன்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது, உருவாக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. எனவே அல்லாஹும் ரசூலும் சொல்லாத ஒரு விடயத்தை மார்க்கத்திலே யார் சொல்கிறாரோ, அல்லாஹுவும் ரசூலும் அனுமதிக்காத ஒரு முறையிலே யார் ஒரு வணக்கத்தை உருவாக்குகிறார்களோ அல்லது வணங்குகிறாரோ, அவர் பித்ஆவாதியாக, முப்ததி', பிதா செய்யக்கூடியவராக, மார்க்கத்திலே நூதனத்தை உருவாக்கியவராக கருதப்படுவார். அதே போன்றுதான் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கக்கூடிய விடயங்கள், முபாஹான விடயங்களை யார் ஹராமாக்குகின்றாரோ, பொதுவாக உலகத்திலே எல்லாமே முபாஹ், அல்லாஹ் ஹராமாக்கியதை தவிர உலக விடயங்களிலே. எனவே அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கக்கூடிய, பொதுவாக வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் மனிதர்களுக்காக படைத்திருக்கக்கூடிய வஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைத்திருக்கிறேன். உலக விடயங்களிலே பொதுவாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறான். அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ஹராமாக்கியதை தவிர. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ உலக விடயங்களில் அது மாத்திரம் தான் ஹராம். மார்க்கத்தை பொறுத்தவரையில் அதற்கு மாற்றம். மார்க்கத்திலே நாம் எல்லாமே ஹராம். அல்லாஹு தஆலா அனுமதித்தது மட்டும்தான் எங்களுக்கு ஹலால். இந்த அல்லாஹு தஆலா அனுமதித்து வைத்திருக்கக்கூடிய முபாஹான விடயங்கள், உலக விடயங்களிலே ஒன்றை யார் ஹராமாக்குகின்றாரோ, இந்த ஆடையை அணியக்கூடாது அல்லது இந்த உணவை உண்ணக்கூடாது, ஹராம் என்று யார் ஹராமாக்குகிறாரோ, இதுவும் இப்படி செய்பவரும் முப்ததி', பிதா செய்தவராக கருதப்படுவார். எனவே மார்க்கத்திலே இல்லாத சட்ட திட்டங்களை கொண்டு அல்லாஹுவை யார் வணங்குகிறார்களோ அவர் ஒரு முப்ததி' ஆக கருதப்படுவார். இந்த ஹதீஸின் நேரடி அர்த்தம் இதுவாக இருக்கிறது. மார்க்கத்திலே உருவாக்குகிற அனைத்தும் பித்ஆ, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று இந்த ஹதீஸுடைய அடுத்த அர்த்தம், மறைமுகமான அர்த்தம் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹும் ரசூலும் கட்டளையிட்ட அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய அமல்களை செய்ய வேண்டும். எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த அகீதா விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று எங்களுடைய செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட அமல்களாக இருந்தாலும் சரி, கட்டாயமான அமலாக இருக்கலாம் அல்லது முஸ்தஹப்பான ஃபரியான அமலாக இருக்கலாம், அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையில் தான் அமைய வேண்டும். அதிலே அல்லாஹுடைய தூதருடைய முத்திரை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தடை செய்யப்பட்ட முறையிலே ஒரு இபாதாவை செய்தால் அந்த இபாதா ஃபாசித், அதாவது அந்த இபாதா பாத்தில், அந்த வணக்கம் செல்லுபடியற்றது. ஏன்? அது தடை செய்யப்பட்ட ஒன்று தடை செய்யப்பட்டால் அடிப்படையில் அது செல்லுபடியற்றது. அதனால் யார் ஒருவர் மார்க்கத்திலே இல்லாத ஒரு வணக்கத்தை, ஒரு செயலை,
ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த செயல் செல்லுபடியற்றது. அது மட்டுமல்ல, அது பாவமானது. அறிஞர்கள் சொல்வார்கள், 6 விடயங்களிலே ஒரு அமல் ஷரியாவுக்கு உடன்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த அமல் நபி அவர்களை பின்பற்றி செய்ததாக அமையும். மார்க்கத்தை பின்பற்றி செய்ததாக அமையும். ஒரு அமல் ஷரியாவுக்கு உடன்பாடாக இருக்கிறது என்பது என்ற விடயத்திலே 6 விடயங்களில் அது கவனம் எடுக்கப்பட வேண்டும். ஒன்று, சபபிலே, காரணத்திலே அது ஷரியாவுக்கு அந்த அமல் உடன்பட்டிருக்க வேண்டும். அதற்கு உதாரணம், ஒரு மனிதன் ஒரு வணக்கத்திலே ஈடுபடுகின்றார். ஆனால் அந்த வணக்கத்தை அவர் எதற்கு செய்கிறார் என்றால் ஒரு காரணத்திற்காக செய்கிறார். ஆனால் அல்லாஹ் அதனை அந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அதாவது இந்த இபாதாவை இந்த காரணத்துக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஏற்படுத்தாத ஒன்றை ஒருவர் ஏற்படுத்துகிறார். உதாரணமாக, முஸ்லிம்கள் பத்ர் யுத்தத்திலே வெற்றி கொண்டார்கள் என்பதை வைத்து ஒருவர் அதற்கான ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்குகின்றார் மார்க்கத்திலே. இவ்வாறான ஒரு பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை என்று நபி அவர்கள் தான் வெற்றி கொண்டார்கள். அங்கே நபி அவர்கள் அதற்கான ஒரு வருடம் ஒரு ஈதை, ஒரு பெருநாளை, ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்கவில்லை. பிறகு வந்தவர்கள் அவ்வாறு அதை உருவாக்கினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? அந்த காரணத்துக்காக அல்லாஹு தாலா ஒரு ஈதை என்ன செய்யவில்லை, உருவாக்கவில்லை. அல்லாஹும் ரசூலும் ஈதுக்காக எந்த காரணத்தை வைத்தார்களோ அந்த காரணமாக இது இல்லை. எனவே இது ஒரு பிதாவாக கருதப்படும். எனவே ஒரு அமல் ஷரியாவுக்கு காரணத்தில் உடன்பட வேண்டும், சபபிலே உடன்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு அமல் அது அமலாக இருப்பதற்கு இனத்திலே அது உடன்பட வேண்டும். ஷரியாவுக்கு இனத்திலே. உதாரணமாக, ஷரியா ஒரு விடயத்தை இவ்வாறு இந்த இனத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது நாம் வேறொரு இனத்திலே அதை செய்ய முடியாது. உதாரணமாக, உதஹியா கொடுப்பது ஆடு மாடு ஒட்டகத்தில் தான். ஆனால் ஒருவர் குதிரையை உதஹியாக கொடுக்க நினைக்கின்றார். குதிரை பெருமதியானது, ஆடு மாடு ஒட்டகத்தை விடவும் விலை உயர்ந்தது. ஆனால் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக அது அவருக்கே மறுக்கப்படும். அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்றால் அங்கே அந்த இனத்துக்கு அது முரண்பாடாக இருக்கிறது. ஷரியா சொல்லி இருப்பது ஆடு மாடு ஒட்டகம், அதுதான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர அதைவிட பெருமதியானது என்று நினைத்தாலும் ஒருவர் குதிரையை கொடுக்க முடியாது. காபாவிலே தான் தவாப் செய்ய வேண்டும். காபா அல்லாத வேறொன்றுக்கு தவாப் என்பது மார்க்கத்தில் இருக்குது என்பதற்காக தவா அல்லாத வேறொன்றிற்கு தவாப் செய்ய முடியாது. நாம் சபபிலே பார்த்தோம். சபபிலே இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். அல்லாஹு தாலா ஸலாத்துல் இஸ்திஸ்கா வைத்திருக்கிறான். இது மழை இல்லாத நேரத்திலே தொழுவதற்காக வைத்திருக்கிறான். அந்த மார்க்கம் வைத்திருக்கக்கூடிய சபப். அதே போன்று ஸலாத்துல் குசூஃப், ஹுசூஃப், கிரகணங்கள் ஏற்படுகிற பொழுது நாம் தொழுகிற தொழுகை. இதற்கு மாற்றமாக இதே போன்று ஒருத்தர் புதிய ஒரு தொழுகையை, ஒரு புது வருடத்துக்கு ஒரு தொழுகை என்று உருவாக்க முடியுமா? இல்லை. இங்கே மார்க்க ரீதியான காரணம் அங்கே இல்லை. அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சஜிதாவுடைய ஆயா வந்தால் சுஜூது திலாவா செய்கிறோம். மழை இல்லாத நேரத்திலே மழை வேண்டி இது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய காரணங்கள். சில குற்றங்களுக்காக கஃபார் அல்லாஹ் வைத்திருக்கிறான், தண்ட பரிகாரம் வைத்திருக்கிறான். இது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய காரணங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். அது இல்லாத காரணத்துக்கு நாம என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. உதாரணமாக, இஸ்ராவுடைய இரவு என்று சொல்லி அதிலே நாம் அந்த இரவை குறிப்பாக்கி ஒரு புதிய ஒரு வணக்கத்தை, தொழுகையை அல்லது திக்ரை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக உருவாக்க முடியாது. அந்த நாளை கொண்டாட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே போல ஷாபான் மாதத்துடைய 15வது இரவை பல்வேறு இபாதாக்களை, பிதாக்களை உருவாக்கி இன்று மக்கள் செயல்படுகிறார்கள். எனவே இதை அல்லாஹு தாலா சபபாக வைக்கவில்லை. அல்லது ஒருவருக்கு குழந்தை கிடைத்து விட்டது, அல்லது வெற்றி பெற்று விட்டார் ஏதோ ஒன்றிலே, அல்லது ஒரு பயணம் செய்து விட்டார்,
இதற்காக புதிய ஒரு தொழுகையை ஒருவர் உருவாக்க முடியுமா? நிச்சயமாக உருவாக்க முடியாது. எனவே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சபபுக்குரியதை நாம் செய்ய வேண்டுமே தவிர, அல்லாஹ் சபபாக எந்த ஒரு இபாதத்துக்கு எதை வைக்கவில்லையோ, அ அதை நாம் செய்யக்கூடாது. அதே போன்றுதான் நாம் சொன்ன ஜின்ஸில் இனத்திலே ஒரு உதாரணம் நாம் ஜின்ஸுக்கு சொன்னோம். அதாவது ஆடு, மாடு, ஒட்டகங்களிலே உதஹியா கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. இது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜின்ஸில் தான் கொடுக்க வேண்டும். வேறொரு ஜின்ஸிலே, குதிரையிலே கொடுக்க முடியாது. அதே போன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ர் உணவாக கொடுக்கப்பட வேண்டும். அல்லது ஜகாத்துல் ஃபித்ரை ஒருவர் உடையாக அ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. காபா அல்லாஹ்வை கொண்டு தவாப் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே போன்றுதான் அல் கதர். அளவிலே ஷரியாவுக்கு அமல் உடன்பட வேண்டும். ஷரியா எவ்வளவு எந்த அளவை நிர்ணயித்து இருக்கிறதோ, அந்த அளவுதான் அந்த அமல் செய்யப்பட வேண்டும். உதாரணமாக துஹருக்கு 4 ரக்காக்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் இத்தனை ரக்காக்கள் இருக்கிறது. தவாஃப் 7 முறை தான் சுற்றி வர வேண்டும். தவாஃப் செய்கிற பொழுது, சை செய்கிற பொழுது 7 முறை அ ம சஃபாவிலிருந்து மர்வாவுக்கும், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கும் இவ்வாறு 7 முறை தான் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் மார்க்கம் அளவு வைத்திருக்கின்ற விடயங்களிலே நாம் அளவை என்ன செய்யக்கூடாது? கூட்ட முடியாது. அல்லது குறைக்க முடியாது. அளவிலே எங்களுடைய அமல் மார்க்கத்துக்கு உடன்பட வேண்டும். ஒருவர் மக்ரிப் தொழுகை 4 ரக்காக்கள் அல்லது சுபஹ் தொழுகை அ 4 ரக்காக்கள், 3 ரக்காக்கள் கூட்டி தொழ முடியாது. தொழுகை நல்லது தானே என்று கூட்ட முடியாது. மார்க்கம் வைத்திருக்கக்கூடிய அளவோடு நாம் நின்று கொள்ள வேண்டும். மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு கஃபாராவுக்கு நோன்பு நோட்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒருவர் என்ன யோசிக்கிறார்? அ ஒரு இந்த கஃபாராவுக்கு இந்த அளவு மார்க்கம் நிர்ணயித்திருக்கு. நான் இதை விட கூடுதலாக நோன்பு நோட்கிறேன் என்று நோன்பு நோட்க முடியாது. அவர் மார்க்கம் சொல்கிற அளவுதான் அந்த கஃபாராவுக்கு பரிகாரத்துக்கு நோன்பு நோட்க வேண்டும். ஒருவர் என்ன செய்கிறார்? உது எடுக்கின்ற பொழுது 3 முறை கழுவாமல் 4 முறை கழுவுவது நல்லதுதானே என்று 4 முறை கழுவுகிறார் என்றால், இது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 4வது முறை அவர் கழுவியது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மார்க்கம் 3 முறை தான் சொல்லியிருக்கிறது என்றால் 3 முறை தான் கழுவ வேண்டும். எனவே 3 முறை கழுவி ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கே அவருடைய கையிலே தண்ணீர் படவில்லை, உழுவு செய்ய வேண்டிய இடத்திலே என்றால் அது வேறு. அதல்லாமல் வேண்டுமென்று தேவையில்லாமல் அவர் 4வது முறை செய்வது அங்கே அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால், அது மார்க்கம் சொல்லியிருப்பது என்ற அளவை விட அதிகமானது. 1 முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம். ஆனால் 3 முறைக்கு மேல் செய்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு காட்டித் தரவில்லை. எனவே மார்க்கத்திற்கு எங்களுடைய அமல் உடன்பட வேண்டும் அளவிலே. அதே போன்றுதான் கைஃபிய்யா, முறையிலே எங்களுடைய அமல் ஷரியாவுக்கு உடன்பட வேண்டும். உதாரணமாக ஷரியா என்ன சொல்கிறது என்றால், நபி அவர்கள் எங்களுக்கு எப்படி காட்டித் தந்திருக்கிறார்கள்? தொழுகின்ற பொழுது முதலாவது ருக்கூ செய்திருக்கிறார்கள், பிறகு சுஜூத் செய்திருக்கிறார்கள். ஒருவர் என்ன செய்கிறார்? சுஜூத் சிறந்தது ருக்குவை விட, அதனால் முதலிலே நான் சுஜூத் செய்துவிட்டு பிறகு ருக்கு செய்கிறேன். அல்லது ஒரு ருக்கு செய்யாமல் நான் 2 ருக்கு செய்கிறேன் பரலான தொழுகைகளிலே என்று நினைக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்றால் முறை பிழையானது. மார்க்கம் ஒரு முறையை காட்டி தந்திருக்கிறது. அதற்கு மாற்றமான முறையிலே நாம் செய்ய முடியாது. மார்க்கம் முதலாவது ருக்குவை சொல்லியிருக்கிறது, பிறகு சுஜூதை சொல்லியிருக்கிறது. நாம் முதலில் சுஜூதை செய்து பிறகு ருக்குவை செய்ய முடியாது. அவ்வாறு செய்தால் அது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என அது மார்க்கத்துக்கு உடன்பட்ட அமலாக கருதப்பட மாட்டாது. எனவே மார்க்கம் ஒரு முறை காட்டி தந்திருக்கிறது. எவ்வாறு? தொழுகையிலே இமாம் ஓதுவார், மாமூன்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பொதுவாக ஃபாத்திஹா சூராவை தவிர மாமூன்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதுவார்கள். ஆனால் எல்லோரும் சேர்ந்து நாம் ஓதப் போகிறோம் தொழுகையிலே இமாமோடு சேர்ந்து என்று நாம உருவாக்க முடியுமா? இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்றால் அது அந்த முறை பிழையானது. அல்லது அதான் சொல்கிற பொழுது அதிலே நாங்கள் சில வார்த்தைகளை வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா? இல்லை, முடியாது. அல்ல வித்தியாசமான ஒரு வடிவத்திலே அதானை நாங்கள் சொல்ல முடியுமா? இன்று நிறைய பேர் நுகர நேரங்களிலே வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். அதனால் அஸ்ஸலாத்து ஹைருன் மினல் அமல் என்று எங்களுக்கு அதானிலே புதிய ஒரு வார்த்தை கூட்டிக் கொள்ள முடியுமா? எனவே மார்க்கம் காட்டி தந்தவரைக்கக்கூடிய அந்த முறைக்கு மாற்றமான முறையிலே நாம் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது. ஹஜ்ஜிலே ஜம்ராக்களுக்கு கல்லறிகிற பொழுது அதற்கு ஒழுங்கு இருக்கிறது. நாம் அந்த ஒழுங்கை மீறி
அந்த தர்த்தீபுக்கு மாற்றமான ஒரு தர்த்தீபை கொண்டு வர முடியுமா? முடியாது. மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கிறதோ அந்த முறையில் தான் நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக காலத்திலே எங்களுடைய அமல் மார்க்கத்துக்கு உடன்பட வேண்டும். அசர் தொழுகையை அதுக்குரிய நேரத்திலே தான் தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையும் அதுக்குரிய நேரத்திலே தொழ வேண்டும், பரல தொழுகைகளிலே. அதே போன்று உதுஹையா அறுப்பதற்கு மார்க்கம் ஒரு நேரத்தை நிர்ணயித்திருக்கிறது. அந்த நேரத்திலே தான் நாம் உதுஹையாவை அந்த குறிப்பிட்ட காலத்திலே தான் அறுக்க வேண்டும். ரமதானுடைய நோன்பை ரமதானிலே தான் நோட்க வேண்டும். நாம் அதற்கு பதிலாக வேறொரு மாதத்தை தேர்வு செய்து அதிலே நோட்க முடியுமா? இல்லை, நோட்க முடியாது. அதே இன்று உதாரணமாக ஒருவர் பெருநாள் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுகிறார். பிழையானது, மார்க்கம் குறித்திருக்கக்கூடிய நேரத்துக்கு மாற்றமானது. உதுஹையாவை ஒருவர் பெருநாளிலிருந்து ஒரு 4-5 நாட்கள் கழித்து செய்கிறார். அந்த நேரத்திலே மக்களுக்கு தேவை இருக்கிறது என்று முடியுமா? இல்லை, அது உதுஹையாவாக அமையாது. நேரத்திலே உடன்பட வேண்டும். ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை சூரியன் உதித்ததற்கு பிறகு எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் அவர் தூங்கவில்லை. ஆனால் சூரியன் தூக்கம் அவரை மிகைக்கவில்லை. ஏதோ சூரியன் உதித்ததற்கு பிறகு அவர் வேண்டுமென்று தொழுகிறார். இங்கே அவருடைய ஃபஜ்ர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்றால் அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமான காலத்திலே அவர் என்ன செய்கிறார்? அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார். அதே போன்றுதான் இடத்திலும் உடன்பட வேண்டும். ஒருவர் என்ன செய்கிறார்கள்? எத்திகாஃப் மார்க்கத்திலே இருக்கிறது. ஆனால் மார்க்கம் எத்திகாஃப் இருக்க சொன்னது பள்ளிவாசல்களிலே. ஒருவர் ஒரு பாடசாலையிலே எத்திகாஃப் இருக்கிறார், அல்லது வீட்டிலே இருக்கிறார் எத்திகாஃப் இருக்கிறார், அல்லது ஒரு குகையிலே இருக்கிறார், அல்லது ஒரு காட்டிலே இருக்கிறார். இந்த எத்திகாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்றால் மார்க்கம் வரையறுத்த அந்த இடத்துக்கு மார்க்கம் காட்டி எத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னது மார்க்கம். அந்த மார்க்கம் சொன்ன இடத்திலே தான், இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த இடத்திலே தான் இருக்க வேண்டும், தவிர வெளியே இருக்க முடியாது. எப்படி அரஃபாவிலே தரிக்க வேண்டும் என்றால் அரஃபாவுடைய எல்லைக்குள்ளே தான் தரிக்க வேண்டும், அதுக்கு வெளியே தரிக்க முடியாது. சை செய்கிறோம் என்பதற்காக வேண்டி நாம் தவாஃப் செய்கிற அந்த இடத்திலே சை செய்ய முடியாது. சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தான் சை செய்ய முடியும். ஜம்ராக்களுக்கு கல்லடிக்க வேண்டும் என்பதனால் வேறொரு ஜம்ரா இல்லாத வேறொரு இடத்திலே போய் நாம் கல்லடிக்க முடியாது. மார்க்கம் குறித்த அந்த இடத்திலே தான் நாம் அதை செய்ய வேண்டும். இடத்திலே எங்களுடைய அமல் மார்க்கத்துக்கு ஷரியாவுக்கு உடன்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அந்த ஒரு நிபந்தனையை நாம் ஏற்கனவே முதல் ஹதீதிலே பார்த்தோம். அதுதான் இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2வது நிபந்தனை நபிக்கு உடன்பட்டு செய்வது. மார்க்கத்துக்கு உடன்பட்டு மார்க்கம் காட்டி தந்த முறையிலே அந்த அமலை செய்வது. அதை பற்றித்தான் நாம் இந்த ஹதீதிலே பேசுகிறோம். இந்த ஹதீத் அதைத்தான் சொல்கிறது. முதல் ஹதீதும் 2வது ஹதீதும் எங்களுக்கு ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளை சொல்கின்றன. எனவே ஒருவர் இஹ்லாஸும் இல்லை, நபியை பின்பற்றவும் இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அந்த அமல் மறுக்கப்படும். அதே போன்ற ஒருவத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது, ஆனால் நபியை பின்பற்றி அந்த அமலை செய்யவில்லை என்றால் அதுவும் மறுக்கப்படும். இன்னொருவர் இடத்திலே இஹ்லாஸ் இல்லை, ஆனால் அவர் நபியை பின்பற்றுகிறார், நபி செய்தது போன்று செய்கிறார், ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹுக்கன்று இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கு, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த 2 விடயங்களும் அந்த அமலுக்குள் இருக்க வேண்டும். 2 நிபந்தனைகள் முக்கியமாக இருக்கின்றன. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸும் நாம் ஏற்கனவே பார்த்த முதலாவது ஹதீஸை போன்று எங்களுடைய மார்க்கத்தின் அனைத்து பகுதிகளோடும் சம்பந்தப்படுகிறது. இன்னமல் அமாலு பின்னியாத் என்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் எங்களுடைய உள்ள ரீதியான உள்ளத்தால் செய்கிற அமல்களுக்கு அது ஒரு மீசானாக, அளவுகோலாக, தராசாக இருக்கிறது. அதை அளந்து பார்ப்பது அந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே போன்று எங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுக்கு மீசானாக, தராசாக, அளவுகோலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸ் இருக்கிறது. எனவே வெளிப்படையிலே எங்களுடைய அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைக்கு, மார்க்கம் சொல்லுகிற முறைக்கு உடன்பட வேண்டும்.
உள்ரங்கமாக எங்களுடைய அமல் அல்லாஹுக்காக இஹ்லாஸாக செய்யப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானுடைய 23வது ஆயாவிலே சொல்கிறான், وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. அவர்களது அமல்களை நாங்கள் வளிமண்டலத்தில் பறக்கின்ற துகள்களாக மாற்றிவிட்டோம். அதாவது அந்த அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? அந்த நிபந்தனைகளை இழந்த அமல்கள், காஃபிர்களுடைய அமல்கள். அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 125வது ஆயாவிலே சொல்கிறான், وَمَنْ أَحْسَنُ دِينًا مِمَّنْ أَسْلَمَ وَجْهَهُ لِلَّهِ وَهُوَ مُحْسِنٌ. எவரொருவர் தன்னுடைய முகத்தை அல்லாஹுக்கு கட்டுப்படுத்தி وهو முஹ்சின் அவர் அழகான முறையிலே செயல்பட்டவராக இருக்கின்றாரோ, அவரை விட அழகான மார்க்கத்தை உடையவர் யார்? அவர்தான் அழகான மார்க்கத்தை பின்பற்றுகிறவர். யார்? அல்லாஹுக்கு தன்னுடைய முகத்தை கட்டுப்படுத்தியவர். அதாவது இஹ்லாஸாக நடந்தவர். அல்லாஹுக்காக அந்த அமலை அவர் செய்கிறார். வஹுவ முஹ்சின் அதனை அவர் அழகாக செய்கிறார். இஹ்சான் இங்கே அழகாக செய்கிறார் என்பது நபி வழியை பின்பற்றி செய்கிறார். மார்க்கம் சொல்லித் தருகிற முறையிலே செய்வதுதான் அழகானது. அதே போன்றுதான் சூரத்துல் பக்ராவுடைய 112வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பி. எவர் ஒருவர் தனது முகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்தி அவர் நல்ல அழகான முறையிலே செயல்படுகின்றாரோ, அப்படியானவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரப்பிடத்திலே கூடியிருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் அவர்கள் பட வேண்டியதில்லை. அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. அதே போன்று எதற்கு அச்சப்பட வேண்டும்? ஆபத்து வரும் என்பதற்கு அச்சப்படுவது எதிர்காலத்திலே. அதே போன்று வலாஹும் யஹ்ஸனூன் கவலை எதற்குப்பட வேண்டும்? கடந்த காலத்திலே அவர்கள் செய்ததை இட்டு கவலைப்படுவது. இந்த இரண்டும் அவர்களுக்கு தேவையில்லை. மறுமையிலே அவர்களுக்கு அச்சமும் இருக்காது. அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அவர்கள் கடந்த காலத்திலே பாவம் செய்து விட்டோம், தவறாக செய்து விட்டோம் என்று கவலைப்படவும் மாட்டார்கள். யார் இஹ்லாஸோடும் நபி வழியை பின்பற்றி மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கம் சொல்கிற முறையிலே அமல் செய்தவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கிற அமல்களை நபி வழிக்கு உடன்பட்டு மார்க்கம் காட்டித் தருகிற முறையிலே செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.